அந்த பணத்தை கொண்டு போய் தன் அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா என் முதல் மாத சம்பளம்னு சொல்லி 50,000 ரூபாய்னு கொடுத்தாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், 10 மாசம் சுமந்து பெற்றது மட்டும்தான் நானு, உன்னை மார்லயும் தோல்லையும் தூக்கி போட்டு சுமந்தது உங்க அப்பாடா, உங்க அப்பா கையில கொண்டு போய் கொடுடான்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு, இல்லம்மா உங்க கையில தான் தருவேன், அப்பா கையில தரமாட்டேன்னு. அதுக்கு அம்மா இருந்துட்டு ஏன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மகன் சொன்னாங்களாம், அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு அழுதுட்டே போவேன், அப்ப 50 காசும் 1 ரூபாயும் கொடுத்து தீனி வாங்கி சாப்பிட்டு அழுகாம போடான்னு சொல்லுவாரு. நான் 10வது 12வது படிக்கும் போது ஆல் டிக்கெட்டுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வழி அனுப்புவாரு. ஏமா நான் இப்ப இன்டர்வியூக்கு போகும்போது கூட 2000 3000 கேட்டேன், அவர் கையில 500 600 ரூபாய் தான் இருந்துச்சு. ஓடி போய் எழுத்த வீட்டு பெரியப்பா கிட்டையும் பக்கத்து வீட்டு சித்தப்பா கிட்டையும் கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் கொடுக்கும் போதெல்லாம் அவர் கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. இப்போ என்னோட சம்பளம் 50,000 ரூபாய்னு கொண்டு போய் கொடுக்கும்போது என் கை மேல இருக்கும், அவர் கை கீழே இருக்கும். அந்த தப்ப ஒருபோதும் நான் செய்ய மாட்டேமா அப்படின்னு சொன்னாராம் அந்த மகன். அப்படிப்பட்ட அப்பாக்காக எங்க கால கவிஞர் முத்துக்குமார் ஒரு அழகான பாட்டு எழுதினாரு நடுவர் அவர்களே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்போ தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரனவில் வந்த உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே. எப்படிப்பட்ட வழி நடுவர் அவர்களே. சூப்பரா இருக்குமா. இது கூட வந்து அப்பாங்களுக்கு வந்து நல்ல பாட்டு என்ன பார்க்கலாம். அந்த கால பாட்டு அந்த கால பாட்டு, இந்த காலத்திலயும் நல்ல விதமான பாட்டுங்கள்லாம் நிறைய இருக்கு நடுவர். அதையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்னு நான் சொல்றேன். உண்மைதான். இது அந்த காலங்கிறாங்க. அந்த காலத்துல கொடுத்து சம்பளமா இந்த காலத்துல கொடுத்து வாங்கிப்பாங்களா? நடுவர்களே, ஒரு குட்டியல் போய் ஒரு சாவி கிட்ட கேட்டுச்சான், நான் ரொம்ப வலிமையா இருக்கேன், ஆனா நீ ரொம்ப என்னை விட சிறியவனா இருக்க, நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு பூட்டை திறக்க வேண்டியதா இருக்கு, நீயும் சிரமம் இல்லாம சுலபமா திறந்துற, அது எப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சாவி சொல்லுச்சான், நீ தலையில அடிச்சு அடிச்சு பூட்டை திறக்கிற, நானும் அதனோட இதயத்தை தொட்டு திறக்கிற, அதனாலதான் என்னால சுலபமா திறக்க முடியுது. அதுக்காக அந்த அன்புக்காக ஒரு பாட்டு எழுதினார் நடுவர் அவர்களே, அதையும் நீங்க கேளுங்க. அன்புதான் வெல்லுமே எந்த நாளும், ஒளி எங்கு போகும் உன்னை வந்து சேரும், அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நெஞ்சம் இல்லையே, நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லவே ரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்தவே தாரிரோ. சூப்பரா இருக்கு நடுவர் அவர்களே. அன்றைய பெற்றோர் விட இன்றைய பெற்றோர் தன் குழந்தைகளை அழகாகவும் அவங்க கூட இணைஞ்சும் அவங்க கூட எப்படி நம்ம இணைஞ்சு எல்லாம் பண்ணலாம், எப்படி விளையாடலாம் முதற்கொண்டு அழகா பெற்றோர்கள் வளர்த்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்பா தன் மகனுக்காக பாடின பாட்டு நடுவர்களே, இந்த கால கவிஞர்கள் பாடியிருக்காங்க. உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே, ஒற்றை கிரையான் 2ஆய் உடைத்து கேக்கிடுவோம், உருளை சீவல் பையை வேடித்து நொறுக்கிடுவோம் குறும்பா, என் உலகே நீதாண்டா குறும்பா, என் உயிரே நீதாண்டா குறும்பா, என் உலகே நீதாண்டா. அதே மாதிரிதான் உங்க புது பாட்டுலயே இன்னொரு பாட்டு இருக்கு,
வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரோ நரியோரோ கருவேலங்காட்டோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதா நம்ம சட்ட புழுதிதா நம்ம சட்ட. இந்த பாடல் கூட அருமையான பாடல் தான். இந்த மாதிரி பாட்டு கேட்டா குழந்தைங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமாமா ஆமா நம்ம அந்த வயசுல விளையாடுறது எல்லாத்தையும் வந்து அந்த ஒரே ஒரு பாட்டுல வந்து அடக்கிருப்பாங்கம்மா. பழைய வந்திருப்பாங்க. தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் குழந்தைக்கும் உள்ள பாசம் வந்து ஜாஸ்தி ஆகும் இல்லையா? இதுவே பழைய பாடல பழைய கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நடுவர் அவர்களே. என்ன பாட்டுமா? அந்த பாட்டை அந்த குழந்தை கேட்டா அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இப்ப நீங்க சொல்லுங்க. அதை பாடுறேன். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இங்கயோர் பிள்ளையென எங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. இந்த பாட்டை கேட்டா அந்த குழந்தை மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பையனுக்கு தானே 1500 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அவங்க. 1 கோடி 1 கோடி தாய்ப்பால் செஞ்சனால அது 1 கோடி. ஐஸ்கிரீம் தான் 1 கோடி. நடுவர்களே நீங்க அந்த கால பாட்டுன்னு சொல்றீங்கல்ல, வாராய் நீ வாராய் எல்லாரும் 2 கோடி வந்தாங்க. ஆமாமா இப்ப பாதி பேர் காணாம போயிட்டாங்க பாரு. நாடகம் இருக்கிறாங்க 2 பாட்டு வாங்கி போய் மீதி எல்லாம் ஓடிடுவாங்க. எனவே பழைய பாடல்கள் நினைவுகளை மலர வைக்கும், புதிய பாடல்கள் தான் மகிழ்ச்சியை மலர வைக்கும். இன்றைய காலத்தில் மகிழ்ச்சியை மக்களிடம் அதிகமாக பரப்பது புதிய பாடல்களை என்று கூறி வாய்ப்பளின் அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையா சொல்லியிருக்க. பழைய பாடல் விட புது பாட்டு நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. பாடல்களை கருத்தும் சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம், என்னதான் இருந்தாலும் பழைய பாட்டு அவங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்களா கருத்துன்னு. ஆமா பழைய பாட்டு தானே ஈஸியா. ஆமா வாழ்ந்த வளமுடன் அருள்மிகு கன்னிமா கல்பராயின் துணையுடன் அருளாசியுடன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கம். மற்றும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற குழுவினருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரி சத்யா சொன்னது போல பாடல் என்பது வெறும் இசையும் வரிகளும் மட்டுமல்ல, கருத்துக்களும் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் ஒவ்வொரு பாடலையும் நமக்கு புரியற மாதிரி இயல்பாகவும் ரொம்ப இனிமையாகவும் தருவது நிச்சயமா பழைய பாடல்கள் தான் நான் பேச வந்திருக்கேன். நம்ம சாதாரணமா குழந்தைகளுக்காக பாடுற தாலாட்டு கூட பெண்களுடைய சூழ்நிலை அழகா எடுத்து சொல்ற மாதிரியான பாடல்கள் அந்த கால பாடல்கள் தாங்க. பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் மறு தூக்கம், இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை, இன்னொருமை கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு, காலமீது காலமீது கண்ணுரங்கு மகளே, காலமீதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. அருவமா காலையில ஒரு தூக்கம் ஏமா ஆரம்பத்தில் தூக்கம் கடையில் தூங்குறீங்களே. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லையே. காலையில் 10:30 மணிக்கு கலாரம் தூங்கணும்னா 4 மணிக்கு எடுத்துருப்பாங்க. பெண்ணு கண்ணு கஷ்டம் முடியல. தெரியாதுதான் 9 மணிக்கு சொல்லியிருந்தாங்க ரெஸ்ட் சொல்லிடலாம். 2 திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும், கண்ணுறக்கம் போகும். இதை கேட்கும் போது எவ்வளவு இனிமையா இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஏதோ பாடுறாங்க.
அது வந்து என்ன பாட்டு வந்து புரியாமல் இருக்குது. அதே மாதிரி நான் இனிமையான பாடலாமா எனக்கு இந்த வசனமாளிகை பாடல ஒரு பாட்டு வரும் சரிங்களா. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வச்சுக்கோங்களே. யாருக்காக இது யாருக்காகவும் சரி அந்த பாட்டு வந்து ரொம்ப எல்லாருமே வந்து கேட்க அத்தனை பேருக்கு வந்து ஒருத்தர் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பாடலில் வந்து மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, யாருக்காக ஒரு வேணுமா அது வந்து அப்போ பாடான்னு சொல்ல வரேன். ஆமாம் கீழே இருக்காங்க. இந்த மாதிரி கூட இனிமையான பாடல் ரொம்ப நல்லா இருக்குமா. பாடுமா பாடுமா. இன்னொரு பாட்டு பாட்டு. சரி. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு தாய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. எவ்வளவு அருமையா இருக்குங்க. இப்ப அப்படியேங்க மண்ணும் மரமும் செடி கொடியும் கூட தன் பிள்ளைகளை பாரமா நினைக்காம தாங்குது. ஆனா நம்ம மனுஷங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோம். பெத்த குழந்தைகளை குப்பத்தொட்டியில போடுறது அந்த எவ்வளவோ சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம் பாக்குறோம். பழைய பாட்டு போர்னு சொல்லி பல நல்ல அறிவுரைகளை கூட புறக்கணிக்கிறதுனால வர விளைவுகள் இதெல்லாம். அதே மாதிரிமா பழைய பாட்டு போக சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடு கிடைக்கலாம் சரிங்களாம்மா. அந்த பாட்டு ரொம்ப நாள் பாடணும்னு இருந்தேன். இப்போ வாய்ப்பு எடுத்துருக்கு சரிங்களா. சங்கீத ஜாதி மொழியை காண பாடு வரும் பார்த்தீங்களா. அந்த பாட்டில் வந்து இடையில ஃபஸ்ட்டு சரணம் வரும் பார்த்தீங்களா. சரணம் வந்து திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வழியுமோ, அதை சுடுவதை தாங்க முடியுமோ, கனவிலில் எந்த உயிரின் உறவாகி விடிகளில் இன்று அழகு பிரிவாகி தனிமையில் எந்த இதய பருவாகி உதிருமோ, திரைகள் விட்டாலும் மறைந்து கொள்ளாது, அலைகள் விட்டாலும் வழியில் இல்லாது, பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் தொடிப்பட வெளி வரும் ஒரு துளி இசை என்னும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை வீழுமோ, ஆடிய பாடங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ. எப்படி இந்த மாதிரி பாட்டு பாட முடியுமா பார்த்துக்கலாமா.